ரிஷபலக்னக்காரர் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம். இந்த காம்பினேஷன்ல 8ஆம் இடம் என்பது நஷ்டத்தை கொடுக்கிறது, இழப்பை கொடுக்கிறது, அது போல எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்கிறது. அந்த 8ஆம் இடம் தான் வெளிநாடு தூரதேசங்களையும் கொடுக்குது, எதிர்பாராத பணத்தையும் கொடுக்குது. அப்ப ரிஷபலக்னக்காரர்களுக்கு குரு யோகம் பண்ணணும். லாபம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் திருப்திகரமாக அடைவது இந்த லாப பாவத்துலதான். 11ஆம் இடம் என்ன இருந்தாலும் ஜாதகருடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் யோகமா இருந்தா. அப்ப இந்த 8, 11ஆம் இடம் அவயோகியா வந்துடுறாரு. 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று அது போல காரகமும் பெற்று அவயோகியாக வந்துகிறார். இந்த சனியோடு இந்த குருவோடு சனி புதன் பெரும் யோகம். அடுத்ததாக சூரியன், 3ஆம் பட்சமாக சூரியன். சனி புதன் சூரிய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது இந்த குரு யோகம் பண்றார். இந்த குரு ரிஷபலக்னக்காரருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கிறார், தூரதேச யோகங்களை கொடுக்கிறார், நல்ல சொத்துக்கள் நிலவங்களை கொடுக்கிறார், கௌரவத்தை கொடுக்கிறார். அப்ப ரிஷபலக்னக்காரருக்கு இந்த குருவோட சனி புதன் சூரியன் ஏதோ ஒண்ணு தொடர்புல, குறிப்பா இந்த சனி புதன் எல்லாம் தொடர்புல இருந்துருச்சுன்னா இந்த குருதசை யோக தசை தான். அவயோகமே இல்லை. பொது விதியில ரிஷபன்னாலே குருதசை அவயோகம். ஆனா ஜாதகப்படி இந்த கிரக தொடர்புகளில் இருந்து குரு குறைந்த ஸ்தான பலத்தில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு குருதசை அதிர்ஷ்டமான தசை. குருதசையில தான் ஜாதகர் பெரும் யோகத்தை அனுபவிச்சிருப்பார். லக்ன அவயோகிதான். ஆனா அந்த தசையில தான் ஜாதகர் சமூகத்துல பெரும் உயரத்தை அடைந்திருப்பார் ரிஷபலக்னக்காரர்.